ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூரில் இப்படி ஒரு இடமா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போங்க. இங்கே கூட்டம் கூட்டமாக நிறைய பறவைகள் வருது. திருப்பூரில் இருக்கிற நஞ்சராயன் குளம் தான் நான் சொல்கிறது. பறவைகள் சரணாலயத்திற்கு இப்போ வெளிநாட்டு பறவைகளும் வந்துட்டு இருக்கு. இந்த நஞ்சராயன் ஏரி தமிழ்நாட்டிலேயே 17வது பறவைகள் சரணாலயமாக இருக்குது. இந்த சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ஊத்துக்குளி ரோடில் சர்க்கார் பெரியபாளையம் இடத்துல இருக்குது. சுமார் 440 ஏக்கரில் இந்த சரணாலயம் இருக்குது. இது 1498 இந்த பறவைகள் சரணாலயம் இருந்துட்டு இருக்கு. இந்த குளத்துல எப்பவும் தண்ணி இருக்கும். அதுவும் இல்லாம சீதோஷ்ணமான நிலை இருக்கிறதுனால பறவைகள் எல்லாம் இங்க வந்துட்டு போகுது. பறவைகள் எங்கிருந்து எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா, ஈரோப், மங்கோலியா, சைபீரியா இந்த மாதிரி பல இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. எந்த மாதிரி பறவைகள்னா ஸ்பூன்ஃபில், கிரீன் ஹெரான், கிரேவாக் டெய்லர், சென்ட் பாயர் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இங்க வந்துட்டு போகுது. வேர்ல்டுலேயே ரொம்ப ஹைட்டாக பறக்கக்கூடிய பட்டத்தலை வாத்து இந்த நஞ்சராயன் குளத்தில் நிறைய இருக்குது. குளிர்காலத்தில் இந்த பறவைகள் எல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கு நஞ்சராயன் குளத்துக்கு. வெளிநாட்டு பறவைகள் அதுவும் இல்லாமல் அரிய வகை பறவைகளும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே 76 வகையில் பிளான்ட்ஸ் இருக்குது, அதாவது தாவரங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் 11 வகையில் மேமல்ஸ் அப்படின்னா பாலூட்டிகளும் இங்கே இருக்குது. ஏன் இங்கே இவ்வளோ பறவைகள் வருதுன்னா, கடும் பனிப்பொழிவுனால பனிமலை ஃபார்ம் ஆகிற கண்ட்ரீஸில் சேர்ந்த பேர்ட்ஸ் எல்லாம் தான் நார்மல் டெம்பரேச்சர் ஜோனுக்கு வர்றதை வழக்கமாக வச்சுருக்கு. பொதுவாக அந்த குளிரில் பறவைங்க வாழ முடியாது, அதுக்காக இறையும் தேட முடியாது குளிர்னால. அதனால் என்ன பண்ணுதுன்னா 4 to 6 months நஞ்சராயன் குளத்துக்கு ஸ்டே பண்ணிட்டு போகுது. இந்த 4லேருந்து 6 மாதம் ஸ்டே பண்ணுற பேர்ட்ஸ் என்ன செய்யும்னா, பேர்ட்ஸ் நம்ம ஊருக்கு ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு சுமார் 1 வாரம் ஆகிடும். இந்த என்வயான்மெண்ட்டில் பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணி சாப்பிட்டு அதோட பாடியை ஸ்ட்ராங் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் சம்மர் சீசன் இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எகெயின் எல்லா பேர்ட்ஸும் அதோட சொந்த ஊருக்கு போயிடும். அங்கே போய் கூடு கட்டி இனப்பெருக்கம் செஞ்சுக்கும். குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நஞ்சராயன குளத்துக்கு அக்டோபர் மந்த்லேருந்து வெளிநாட்டு பேர்ட்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இங்கே வெளிநாட்டு பறவை மட்டும் இல்லை, நிறைய நம்ம ஊர் பறவையும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்க்க அப்படியே கண்கொள்ள காட்சியாக இருக்குது. அதனால் இந்த பேர்ட்ஸ் சரணாலயம் சூப்பர்பாக இருக்குது. இந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக இங்கே மார்ச் மந்த் வரைக்கும் இருக்கும். இங்கே பேர்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சம்மர் சீசன் இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது இங்கிருந்து எல்லாம் கிளம்பி போயிடும் சொந்த ஊருக்கு. இப்போ இந்த குளத்துல 82 வகையில 2164 பேர்ட்ஸ் இருக்கு. அது இல்லாம 286 வகையை சேர்ந்த பேர்ட்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. உள்நாட்டு பறவையும் வெளிநாட்டு பறவையும் சேர்த்து இந்த நஞ்சராயன் குளத்துக்கு வந்துட்டு போகுது. இன்னும் நிறைய வெளிநாட்டுல இருந்து பேர்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ட்ஸ் சரணாலயம் பிடிக்கும்னா அந்த இடத்துக்கு விசிட் போங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video.